கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததை நாம் உணர்ந்தோம். கர்த்தர் வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். அதை நாம் அதிகமாக உணர முடிந்தது. இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாதத்தில் நமக்கு ஒரே வசனத்தில் கர்த்தர் 4 விதமான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன மிகப்பெரிய காரியம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்ற வசனத்தை போல சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக, உங்களை எதிர்த்து நிற்கும்படியாக யாரும் இல்லை. உங்களை எதிர்ப்பவர்களை நீங்கள் காணப்போகிறதில்லை. இந்த மாதம் ஆச்சரியமான மாதமாக இருக்க போகிறது. இரண்டாவதாக, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயோடு இருந்த காரியங்களை கொஞ்சம் நம்ம தியானிச்சு பார்த்தோம்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மோசே பிறந்தது முதலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மோசே பிறப்பதற்கு முன்பாகவே பல பிரச்சனைகள், அந்த தேசத்தில் இருந்த ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் அழித்து விட வேண்டும் என்று ராஜா கட்டளை பிறப்பித்திருந்தார். அதன் மத்தியிலும் மோசேயை பிறக்கச் செய்தார் நம்முடைய தெய்வன். ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து மோசேவை காப்பாற்றினார். இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் நேரத்திலே மோசேயை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் பயங்கரமானவைகளாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவது என்பது மிகுந்த கடினமான ஒரு காரியம். எதற்கெடுத்தாலும் அவர்கள் மோசேயை தான் கேட்பார்கள். எதற்கெடுத்தாலும் அவர்கள் மோசேயுடனே முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருப்பார்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அதன் மத்தியிலும் கர்த்தர் மோசையோட கூட இருந்து எல்லா காரியங்களிலும் ஞானமாக கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிற வண்ணமாக மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். அதே போல கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களோடு கூட இருப்பார். நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று வேதத்திலே நாம் அநேக பகுதிகளிலே பார்க்கிறோம். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் உங்களோடு கூட இந்த மாதத்திலே இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமானவைகளாக இருக்கும். மூன்றாவதாக, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க நம்மளை விட்டு விலகி போய் விடுவார்கள். அவர்கள் நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, என்ன ஏது எதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு விலக்கி கொள்வார்கள். நம்ம இடத்துலேருந்து என்ன செய்வாங்க, விலகிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒருவேளை ஒரு பேசி தீர்த்திருந்தா சின்ன ஒரு காரியத்தோடு முடிந்து போயிருக்கும். ஆனால் அப்படி பேசி தீர்க்காம அதை சொல்கிறதுக்கு கூட தயங்கி கொண்டு விலகி போகிறவர்கள் மனிதர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னுடனே கூட எப்படி மோசேயோடு கூட இருந்தாரோ அதே போல கர்த்தர் கூட இருக்கிறவர். விலகுகிற தெய்வன் இல்லை. சின்ன ஒரு காரியம் வந்துருச்சு, சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்றதுனால விலகி போகிறவர் இல்லை நம்முடைய கர்த்தர். அவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். நான் உன்னை கைவிடுவதில்லை என்று 4வதாக சொல்லுகிறார். இந்த மாதத்தில் 4வது காரியம், உன்னை கைவிடுவதில்லை. கைவிடாத கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சரியான நேரத்தில் என்ன செஞ்சிடுவாங்கன்னா கை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க காரியத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சிலரை
ரொம்ப அதிகமாக நம்பியிருப்பாங்க. இவங்க என் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாங்க, ரொம்ப துணையாக இருப்பாங்க, இவங்க மூலமாக தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆனால் அவங்க சரியான நேரத்தில் அவர்களை கைவிட்டு விடுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். கைவிடாதவர், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமானவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்து சூழ்ந்திருக்கலாம். ஆபத்து நேரத்தில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் காணப்படும் போது அவர் கைவிடாத தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார். எப்படி மோசையோடு கூட இருந்தாரோ அதே போல என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்க விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வார். இந்த 4 ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்துல, இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிப்பார். அதை செய்கிற வரைக்கும் அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்குகிற தெய்வம் அவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நான் சபை ஆராதனைக்கு செல்லும்படியாக சென்று கொண்டிருக்கிற வழியிலே என்னை ஒருவர் தொடர்பு கொண்டார். அவர் பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், எனக்கு மிகுந்த டிப்ரெஷனாக இருக்குது பாஸ்டர், நீங்கள் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் ஜெபத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னிடத்துல கேட்டார். நான் ஆவிலே உணர்ந்தேன், இப்பொழுது அவருக்கு ஒரு ஜெபம் தேவை என்று. நான் போகிற வழிதான், சபைக்கு போய்கொண்டிருக்கிற வழிதான். அந்த நேரத்தில் என்னுடைய ஆவிலே நான் உணர்த்தப்பட்டேன், அவருக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. நான் கேட்டேன், பிரதர் நான் உங்களுக்காக ஜோமன்ட்டுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவரும் ப்ரே பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனடியாக நான் ரொம்ப கம்பேஷனட்டோட அவங்களுக்காக நான் ஜெபித்தேன். ஜெபித்து நான் அவங்களுக்காக சமாதானத்தை சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கர்த்தர் நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் என்று நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். ஜெபித்து முடித்து விட்டேன். நான் ஆராதனைக்கு செல்கிறேன் பிரதர், அதனால் நான் அப்புறமா நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை நான் கட் பண்ணிட்ட உடனடியாக ஒரு எனக்கு எதிராக ஆட்டோவில் வந்தவர் என்னோட கார் கண்ணாடியை உடைத்து விட்டு போனார். பாருங்க, ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சமாதானத்திற்காக நான் ஜெபித்தேன், ஒருவருக்காக சமாதானத்திற்காக ஜெபித்தேன். என்னுடைய சமாதானத்தை நான் சபையிலே போய் சரியாக பிரசங்கம் பண்ணிவிடக்கூடாது, நான் சபையிலே நிம்மதியாக இருக்கக்கூடாது, என்னுடைய சமாதானத்தை இழந்து விட வேண்டும் என்று சாத்தான் என்னோடு கூட போராடினதை நான் உணர்ந்தேன். உடனடியாக நான் ஜெபித்தேன். அந்த இடத்துல ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்தார். எனக்கு உடனடியாக எனக்கு இந்த வசனம்தான் ஞாபகம் வந்தது, நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று நான் இதை நினைத்து பார்த்தேன். ஆண்டவரே, நீங்கள் சொன்ன காரியம் எவ்வளவு உண்மையுள்ளதாக இருக்கிறது, நீர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். கர்த்தர் என்னை கைவிடாத தெய்வம் என்கிறதை நான் புரிந்து கொண்டேன். இந்த வேளையிலே உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நான் வாஞ்சையாக இருக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த பொக்கிஷமான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்கள், ஆண்டவரே 4 விதமான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிறீங்களேப்பா, அந்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, விலகாதவர், ஆண்டவரே கைவிடாதவர், எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? எதை குறித்தும் பயப்படாமல் முன்னேறி கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரங்கர்த்தாவே விசுவாச பாதையிலே நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து ஓடும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்க எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.